Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the Pandas series, நம்ம டேட்டா ஃப்ரேம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து சீரீஸ் பார்த்துருந்தோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்க்கல அல்லது நம்பை சீரீஸ் பார்க்கலன்னா அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பைத்தான் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து இது வந்து ஒரு செகண்ட் சீரீஸ். அண்ட் சீரீஸ் வந்து நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம்னா ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே மாதிரி ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் காலம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேமுங்கிறது இட்ஸ் லைக் அன் என்டையர் டேபிள் ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு 2 டைமென்ஷனல் அரே அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ ஒரு டேபிள் அப்படின்னா என்ன, அதில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். காலம்ஸ் வந்து ஒன்று ஒரு கேட்டகரி இருக்கும். அண்ட் ஒரு ரோவுமே வந்து எல்லா காலம்ஸையும் ஃபில் பண்ணுற மாதிரியான டேட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நம்ம டேட்டா ஃப்ரேம்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணணும், அதை எப்படி மாடிஃபை பண்ணணும், அதில் எப்படி காலம்ஸ் ஆட் பண்ணணும், எப்படி ரோஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ கூகுள் கொலாபில் இருக்கேன். அண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் திஸ் நீங்கள் வந்து ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணாலும் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன், அப் டு யூ. ஸோ இம்போர்ட் pandas spd ரன் ஆகட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ண போகிறேன். நம்ம சீரீஸ் பார்க்குறப்ப என்ன பண்ணியிருந்தோம், ஒரு பைத்தான் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த லிஸ்ட்டை வந்து சீரீஸாக கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆஸ் வி நோ லிஸ்ட் சீரீஸுங்கிறது வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரே மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேம் வந்து ஒரு டேபிள் மாதிரின்னு சொல்லுவோம். ஸோ டேபிள் அப்படின்னா இந்த காலமில் இந்த வேல்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ டிக்ஷனரி இஸ் மோர் அப்ராப்ரியேட் டேட்டா ஸ்ட்ரக்சர் டு ஸ்டோர் திஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த டிக்ஷனரியில் நான் என்னெல்லாம் வைக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்க போது இந்த கீக்கு வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த வேல்யூ என்ன பண்ண போகிறேன், அது வந்து ஒரு லிஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த டிக்ஷனரியில் இருக்கிற ஒரு கீ ஹேஸ் அ சீரீஸ் ஆஸ் இட்ஸ் வேல்யூ. ஓகே, இப்போ நேம் அப்படிங்கிற கீக்கு a series of நேம்ஸை நம்ம வேல்யூவாக வைக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல வந்து என்கிட்ட கோம்ஸ்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார், சிவான்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார், கோடையோன்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இதில் இன்னொரு காலம் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஏஜ் அப்படிங்கிற இந்த காலம், இதில் வந்து ஏஜஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணேன். 25, 22, 5 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்து வந்து இன்னொரு காலம் வந்து க்ரியேட் பண்ணுறேன், ஜிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஒருத்தரோட ஜிபிஏ வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஜிபிஏ வந்து நம்ம ஊரில் சிஜிபிஏன்னு சொல்லுவோம். ஸோ அப்படியே வச்சுக்கலாம், சிஜிபிஏ. ஓகே, ஸோ சிஜிபிஏ வந்து கோம்ஸ் வந்து 8.5 வச்சுருக்காரு, சிவா வந்து 10 வச்சுருக்காரு, கோடையோ வந்து 5 வச்சுருக்கு. ஓகே, ஸோ இப்படி வந்து நம்ம ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிக்ஷனரியை அப்படியே ஒரு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து அதுக்கு டிஎஃப் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு பிடி டாட், ஸோ பேண்டாஸில் இருக்கிற டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம கால் பண்ண போகிறோம். எப்படி நம்ம சீரீஸ் கிரியேட் பண்ணுறப்ப சீரீஸ் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுவோமோ இங்கே நம்ம டேட்டா ஃப்ரேமோட கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டிக்ஷனரியை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் செல்லே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது, நேம், ஏஜ், சிஜிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு 3 காலம் இருக்குது. இப்போ நேமில் வந்து கோம்ஸு, ஏஜ் வந்து 25, சிஜிபி வந்து 8.5 வச்சுருக்காப்புல, சிவா வந்து 22, 10 சிஜிபி வச்சுருக்காப்புல, கோடைவா வந்து 5 சிஜிபி வச்சுருக்காப்புல. அண்ட் நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 0, 1, 2ன்னு இருக்குது. ஸோ அது வந்து இந்த இண்டெக்ஸ் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, இண்டெக்ஸ் வந்து எதுவும் நம்ம கொடுக்கல. ஸோ பை டிஃபால்ட் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எப்படி நம்ம சீரீஸ் வச்சோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த இண்டெக்ஸ் வந்து நானாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் திரும்ப எழுதுகிறேன் a bit differently. ஓகே, ஸோ அதே டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஆர்குமெண்ட்டாக இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஐம் கோயிங் டு பாஸ் இன் அ லிஸ்ட். சீரீஸ்க்கு நம்ம பண்ண மாதிரியே தான். ஸோ இப்போ இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்கிட்ட 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, நான் என்ன பண்ண போகிறேன்னா std1, ஓகே, அப்புறம் std2, அப்புறம் std3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இண்டெக்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம்.
ஓகே ஃபைன், இது ரன் பண்ணியாச்சு. let us print this data frame once again. அண்ட் இப்போ வந்து 0 1 2க்கு பதிலாக ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சூப்பர். இப்போ இதில் இருக்கிற டேட்டாவை வந்து நீங்கள் திரும்ப எடுத்து பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பிரிண்ட்டில் டிஎஃப் அண்ட் அதில் வந்து நீங்கள் 0 1 2 அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஆர் சாரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த லாக் மெத்தட் யூஸ் பண்ணணும்ல. ஸோ டிஎஃப் டாட் லாக் இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன், ஸ்டூடெண்ட் 2 வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ std2 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்டூடெண்ட் 2ஓட டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ இது எனக்கு இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து லாக் ஃபங்க்ஷன் இல்லையா, ஐலாக் வந்து இண்டெக்ஸ் லாக். ஸோ ஐலாக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும். அது வந்து இன்டீஜர் லாக்குன்னு தான் சொல்லணும், இண்டெக்ஸ் லாக்குன்னு சொல்லக்கூடாது. பட் அகெயின் இதில் 1 கொடுத்தேன்னா சேம் ரெக்கார்டு வரும், 2 கொடுக்குறேன். ஸோ தட் இஸ் கோயிங் டு பிரிங் அப் கோட் ஐஓ. ஓகே, ஸோ அந்த மாதிரி லாக் ஐலாக் வச்சும் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்துட்டோம், அதில் இண்டெக்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்துட்டோம், அந்த டேட்டா ஃப்ரேமை ஆக்சஸ் பண்ணுறதையும் பார்த்துட்டோம். இப்போ எனக்கு சப்போஸ் இந்த டேட்டா ஃப்ரேமில் ஒரு புது காலம் வந்து நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமில் ஒரு புது காலம் ஆட் பண்ணுறதுக்கு இட்ஸ் ஆக்சுவலி குவைட் ஈஸி. ஸோ இப்போ டிஎஃப் ஆஃப் நான் வந்து இதில் என்ன காலம் ஆட் பண்ணலான்னா, நேமு ஏஜ் சிஜிபிஏ இருக்குது. இது இல்லாமல் வேறு என்ன ஆட் பண்ணலாம், மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல மீடியம்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். இது என்ன இருக்க போகுதுன்னா, இது இன்னொரு லிஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஒரு சீரீஸ் நம்ம எப்படி ஆட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் லிஸ்ட்டு வந்து கொடுக்க போகிறோம். அந்த லிஸ்ட்டு வந்து ஒரு காலமாக வந்து ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் என்னன்னா, இப்போ கோம்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்காரு, சிவாவும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்காரு, கோடைவா வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இப்படி கொடுத்து ரன் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. அந்த டேட்டா ஃப்ரேம் எடுத்துகிட்டு அந்த டேட்டா ஃப்ரேமில் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் காலம் அப்படின்னு சொல்லிட்டேன், அதுக்கு என்னெல்லாம் வேல்யூஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ இதே டேட்டா ஃப்ரேமை நான் வந்து திரும்ப பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா புது காலம் வந்து ஆட் ஆகிருக்கும். எல்லாத்துக்குமே வந்து புது காலம் ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு புது காலம் வந்து ஆட் பண்ணணும். சரி, இதே டேட்டா ஃப்ரேமில் சப்போஸ் நம்ம புது ரோ ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ புது ரோ வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, std4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் இது என்ன பண்ண போகுது, இதுவும் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமாக இருக்க போகுது. ஸோ பேசிக்லி நம்ம ஆல்ரெடி ஒரு டேட்டா ஃப்ரேம் வச்சுருக்கோம் டிஎஃப்னு. அந்த டேட்டா ஃப்ரேமில் ஒரு புது ரோ ஆட் பண்ண போகிறோம். இந்த புது ரோ ஆட் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம், ஒரு சிங்கிள் ரோ டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி ரெண்டுத்தையும் கன்கேட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் வே டு டூ திஸ். ஸோ ஒரு சிங்கிள் ரோ டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுவோம். டேட்டா ஃப்ரேம் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப்னு சொல்லி போடுவோம் இல்லையா. ஸோ அதே இதை பண்ணலாம், pd டாட் டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு இதில் இங்கே இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், டிக்ஷனரியை அப்படியே பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு டிக்ஷனரியை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிக்ஷனரியில் என்ன இருக்க போகுது, நேம் இருக்க போகுது. ஸோ இப்போ நேம் கோலன், நேம்க்கு என்ன வேல்யூ வைக்கலாம், நான் வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஏஜ் இருக்க போகுது. ஸோ ஏஜுக்கு வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேவா, அப்புறம் சிஜிபிஏ இதுவும் வந்து 8.9 அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். சரியா. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சுட்டோம். இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம் ஓகேவான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் ஒரு விஷயம் ஆட் பண்ணணும். என்னதுன்னா இண்டெக்ஸு. ஸோ இப்போ கமா போட்டு இந்த இடத்துல இண்டெக்ஸையும் வந்து ஆட் பண்ணிடுறேன். இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட்டில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும் இல்லையா. என்னது, std4 ஸ்பேஸ் 4. சரி, இப்போ இதை வச்சு நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்கிட்ட std4னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஃப்ரேமே இருக்குது. இந்த டேட்டா ஃப்ரேமை நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட dfங்கிற டேட்டா ஃப்ரேமோட கன்கேட்னேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கன்கேட்னேட் எப்படி பண்ணலான்னா, df இஸ் ஈக்குவல் டு pd டாட் கன்கேட்
அப்படிங்கிற இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறேன். பேண்டாஸில் இருக்க கன்கேட் மெத்தடை யூஸ் பண்ணுறேன். அதில் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறேன். என்னென்னா ஒன்று std4, இன்னொன்று வந்து டிஎஃப். ஸோ டிஎஃப்பை முதல்ல வச்சுட்டு ரெண்டாவது std4 கொடுக்குறேன். ஸோ இப்படி வந்து கன்கேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைனில் இந்த டிஎஃப்பை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. டேக்ஸ் 1 but 2 were given அப்படின்னு சொல்லுது. ஓகே, இந்த எரர் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆர்குமெண்ட் தான் எடுக்கும் கன்கேட் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம வந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டாக கொடுக்கணும் இந்த டிஎஃப் std4 ரெண்டுத்தையும். இப்போ திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ், கன்கேட்னேட் ஆகிடுச்சு. ஸோ தட் வாஸ் எ சிம்பிள் டெக்னிக்கல் சின்டாக்ஸ் எரர். ஸோ பேசிக்லி கன்கேட்டில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா ஃப்ரேம்ஸை கொடுத்தீங்கன்னா அது வந்து சேர்க்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம என்ன டிஎஃப்ஐயும் std4ஐயும் வந்து கன்கேட்னேட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் வந்து என்ஏஎன் வந்திருக்கு பிகாஸ் அந்த புதுசாக இருக்கிற காலம்க்கு வந்து இந்த இடத்துல நம்ம எந்த வேல்யூஸும் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து என்ஏஎன் வந்திருக்கு. என்ஏஎன் அப்படின்னா நாட் அ நம்பர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரோ வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சிங்கிள் ரோ வந்து ஆட் பண்ணி பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் ரோஸும் வந்து ஆட் பண்ணலாம். அதுவுமே வந்து சிமிலர் சின்டாக்ஸ் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மல்டிபிள் ரோஸ் வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ எஸ்டிடிஸ்ன்னு இருக்குது, நல்லா இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்னே எழுதிடுறேன். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மல்டிபிள் ரோஸ் வந்து ஒரே நேரத்தில் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸை கொடுக்க போகிறோம். நீங்கள் வேணும்னா இதை நெக்ஸ்ட் லைனில் கொண்டு வந்து நெக்ஸ்ட் லைன்லாம் அப்படி அடுத்த நெக்ஸ்ட் லைனுக்கு போகிறான். ஏன் அப்படி போகிறான்? ஓகே, சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டிக்ஷனரியை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து அடுத்த லைனில் பேஸ்ட் பண்ணிவிட்டு லெட் அஸ் கிரியேட் ஒன் மோர் திங். ஸோ இப்போ இதில் வந்து லாஜிக் ஐஓ ஏஜ் வந்து 3, சிஜிபிஏ வந்து 5.9 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் வேறு என்ன வைக்கலாம்? புதுசாக ஏதாச்சும் எம்ஜி அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். எம்ஜி ஃபார் மதன் கௌரி. ஏஜ் வந்து ஒரு 30 இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ. அவரும் 8.9 எடுத்திருக்காருன்னு வச்சுப்போங்க. இங்கே std5 மதன் கௌரின்னு சொல்கிறப்ப கரெக்டாக std5ன்னு வருது. stdனா வரலாறு தானே. ஓகே, ஸோ 5, 6, 7 3 பேர் கொடுத்துட்டேன், தேவையில்லை, நம்மளுக்கு வந்து 2 பேர் தான் இருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணுறோம். பண்ணியாச்சா? இப்போ திரும்ப வந்து இதே கன்கேட்னேட்டை வந்து நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த கன்கேட்னேட் பண்ணுறதுக்கு டிஎஃபோட எதை பண்ண போகிறோம்னா ஸ்டூடெண்ட்ஸை கன்கேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அகைன் இதையும் ஒரு லிஸ்ட்டாக கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்கேட்னேட் ஆகிடுச்சு. ஓகே, நைஸ். இப்படி தான் வந்து மல்டிபிள் ரோஸை உங்களோட எக்ஸிஸ்டிங் டேட்டா ஃப்ரேமோட ஆட் பண்ணணும். ஸோ டேட்டா ஃப்ரேம் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணணும், காலம் எப்படி ஆட் பண்ணணும், ரோஸ் எப்படி ஆட் பண்ணணும், ஒரு டேட்டா ஃப்ரேம் எப்படி எடுக்கணும், எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் வித் எனி ஆஃப் த திங்ஸ் தட் யூ ஹவ் டிஸ்கஸ்னா கமெண்ட்ஸில் போடுங்க. எவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். See in the next episode of the Panda series. And நீங்கள் சப்போஸ் ஒரு எம்ஜி ஸ்குவாட் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா கான் பண்ணுங்கள்.